நாட்களில் மகதலா மரியா வாரத்தில் முதலாவது நாள் கர்த்தரை நோக்கி ஓடினார்களாம். கல்லறை தோட்டத்துக்கிட்ட ஓடினார்களாம். ரபுனின்னு சொல்லி கூப்பிடும்போது போதகரேன்ற அர்த்தமா. இந்த நேரத்தில் ரபுனி நம் மத்தியில் இருக்கிறாரு, போதகர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரகதரமா நிக்கரபா தூரபா. ஓ மெய் மறந்து கர்த்தரை துதிப்போமா. தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணரணும். நம்ம சரீரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கி வரணும். ஓ அந்த நோக்கத்தோடு நம்ம ஆராதனை செய்யணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கதான் விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் மெய்யாகவே உங்களை விடுதலையாக்குனா நீங்க மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சந்தூரா கினியா. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளார நீங்க அனல் மூட்டணும். ஏனோ தானமனம் நிற்க கூடாது. நம்மளுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் வர இடம் கொடுக்கணும். அவர் அழைக்கணும். வாங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என் தலையை நிரப்புங்க, என் கண்களை நிரப்புங்க, என் வாயை நிரப்புங்க, என் கையை நிரப்புங்க, என் காலை நிரப்புங்க, என் சரீரம் முழுவதும் ஆவியினால. இந்த நேரத்துல இந்த இடத்துல இருந்து போகும்போது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு தான்ப்பா நான் போகணும்னு சொல்லி அந்த ஏக்கத்தோட ரகா ராமா நீராதா ரபா நீராபா பேதுரு சொல்றார், என் காலை மாத்திரம் இல்லப்பா, என் சரீரம் முழுவதும் நீ சுத்தமாக்குன்ற ரபா நீக்காமா நியா துரா கினியா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நீங்க அனல் மூட்டுங்க. அபிஷேகம் பெற்றுங்க. அமைதியா இருக்காதீங்க. யார் யார் அபிஷேகம் பெற்றுங்களோ உங்களுக்குள்ள அந்நிய பாஷை பேசி கொழுந்து விட்டு எரிய விடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினிய அனல் மூட்டுங்க. அது கொஞ்சமா இருந்தாலும் இங்க இருக்கிற அநேகருடைய அனல்னால அது அதிகமா உனக்கு அதிகரிக்கும். ரகதரனமா நீ தூரா ரதரனனா நிக்கமா லீராதா ரபா சந்து ராக்கினியா. ஓ கர்த்தரை துதிக்கிறவங்க மௌனமா கூடாது. மரித்தவர்களும் மௌனத்துல இருக்கிறவங்க தான் கர்த்தரை துதிக்க முடியாது. உயிர் உள்ளவங்க கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ரகதா ரபா நீராதா ரமா நீக்கமா நீராதா ரபா சந்து ராக்க ரமா நீனி நீனா மானி ஆக்க ரபா நீதா ரபா சந்து ராக்க ரபௌலியா கேரபா. ஓ பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியிலே நீர் வரணும்பா வரணும்பா. ஓ ரபா பாபா பாபா நீரபா பாபா நீரபா சந்தர பாபா பாபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி பலி வீட கட்டுவோம். நல்ல தெய்வம் நம்மளுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா நீரபா துரபா நீரபா துரபா கரபா பாபா பாபா. ஓ நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ரபா பாபா பாபா நீரபா நீரபா ஷகதர பாபா பாபா. அன்று பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். சொல்லி சொல்லி செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. கல்வி விட்டி ஜீவன் தந்து நீ அன்பு குதி. பாவம் நீங்கிட கல்வி விட்டி சென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. உமது வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நன்மை செய்கிறே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார்.
தந்தி, வாய தேவையான வசதி தந்தி, இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாய தேவையான வசதி தந்தி, கடுமையாக தினம் உழைக்க வைத்தி, கடனை இல்லாமல் வாழ வைத்தி, கடுமையாக தினம் உழைக்க வைத்தி, கடனை இல்லாமல் வாழ வைத்தி, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி ஆண்டவரே. ரகதரமணி அக்கர பாபா, ஓ ரகதரமணி அக்கர பாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. துரனனி அக்கர பாபா, ஓ ரிகா பாபா நீரதரதரபா நீரபா. ஓ கர்த்தருடைய ஆவியானவரே, ஓ ரபா நீரபா நீரபா, உனக்குள்ள அனல் மூட்டு, உனக்குள்ள அனல் மூட்டு. ரகதரமணியா ரபா பாபா சந்தரகதரபா நீரபா துரபா. யாரோ ஆராதனை செய்யறாங்கல்ல, நீ ஆராதிக்கிற உன் மெய் தெய்வத்தை நீ ஆராதிக்கிற, மெய்யான ஒன்றாகி மெய் தெய்வத்தை நீ ஆராதனை செய்கிற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ தனிப்பட்ட விதத்தில் அவரோடு உறவாடும் போதுதான் அவர் உன்னோட உறவாடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரகதரனா நிக்கா ரபா துரபா நீரபா சந்த ரபோக்கினியா. உன் வாயை திறக்கும் போதுதான் கர்த்தர் உன்னை நிரப்புவார் நிரப்புவார். ஹல்லேலூயா. உன் நாக்கை தொடுவார், உன் வார்த்தையில வல்லமை அனுப்புவார். நீ வாயை மூடிக்கொண்டே இருந்தனா எந்த காரியத்தில் நீ செயல்பட முடியாது. ரகதரபா வாயின் கட்டளா தேவன் அவுப்பார். அப்பதான் ரகதரபா நீரபா நீரபா போதும் கர்த்தர் உன்னை நிரப்பிடுவார். ரகதரபா நீரபா, ஓ ரபா நீரபா சந்த ரகதரபா நீரபா நீரபா. ஓ நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஓ வல்லமை ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால நாங்கள் விரட்டுவேன். உண்மையாகவே அசுத்தாவிக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஓ கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்ம இந்த நேரத்தில் கூட ஒப்பு கொடுக்கும்போது அசுத்தாவிகள் வேலையை செய்ய இந்த இடத்துல இடம் இருக்காது. நம்ம அமைதியாக இருந்தால் அசுத்தாவி வேலை செய்யும். கர்த்தருடைய ஆவியானுக்கு நீங்கள் இடம் கொடுங்க. ரகதரமா நீரபா. வல்லமை ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால பொல்லாத சாத்தான. நீங்கள் இந்த நேரத்தில் இந்த பாட்டை பாடும்போது கூட உங்களுக்குள்ள என்னென்ன காரியங்கள் ஏவுதலாக இருக்குதோ, இந்த இடத்துல அசுத்தாவி இருக்குது, இந்த இடத்துல இவங்களுக்குள்ள இந்த கிரியை இருக்குது, அதை பார்த்து அதை நினைச்சு நீங்க பாடலாம். பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால உனக்குள்ள விரட்டுறேன், அவங்கள விட்டு போ. ஓ ரகத ரகத ரபா நீரபா. இந்த வாரம் பார்த்தோம் பயங்கரமான சில ஆவிகள். 40 நாள் ஜபம் தொடங்க ஸ்டார்ட் பண்ண உடனேவே அந்த நாள் ஃபஸ்ட்டு நாள் இந்த 40 நாள் கூடுதுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த இரவு அதிகமாக அசுத்த ஆவிகள் போராடிச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறீங்களோ உங்கள் வீடுகள் அசுத்தாவி இருக்க இடம் இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தா உனக்குள்ள அந்த ஆவியானவர் தங்கினார்னா அந்த ஆவிக்கு அங்கே இடம் இருக்காது. நீயே அந்த வல்லமையை நீ கொண்டு போனாதான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இருள் வெளியே போகும். நீயே அங்கே அமைதியாக இருப்பியானா அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆவி உனக்கே தெரியாது. மறைமுகமாக பதங்கி இருக்கிற ஆவி பைபிள் சொல்லுது, நீதிமானுடைய வாசல்ல பதங்கி இருப்பானா. ரகத ரபா நீரபா. பதங்கி இருக்கிற ஆவிகளெல்லாம் நீ முறியடிக்க இந்த நேரத்தில் எழும்பு எழும்பு. சீயோனே நீ எழும்பு, நீ எழும்பும் வல்லமையை தரித்து கொள்ளு. ரகத ரமா நீதுரானா நிக்கபா லீரதா ரபா பாபா சந்த ரபா. வல்லமையை நீ தரித்து கொள்ளு. நீ எழும்புனாதான், எழும்பும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள ஆளுகை செய்யும் போது என்னென்ன எந்தெந்த மனுஷனுக்குள்ள நம்ம வீட்டிலேயே நம்மளுக்குள்ளேயே நம்ம தெரியாத நம்ம அறிமுகம் இல்லாத நம்ம குடும்பத்துக்குள்ளே கூட சில ஆவிகள் இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாத பக்கத்து வீடு அக்கத்து வீடு மூலியமாக கூட கிரியை செய்யலாம். நீ பார்த்து நீ ஆராதனை செய்யும் போது அந்த ஆவியில ஓடும் தக்கதான வல்லமும் மேலே இறங்கி வரும். ரகத ரபா நீரபா நீரபா நீரபா. வல்லமை ஆவியானவர் எனக்குள்ள வந்துவிட்ட காரணத்தினால பொல்லாத சாத்தான்களை
ஒரு சொல்லாலே வரட்டுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஷகதா பாய் அமைதியா இருக்காதீங்க, கரங்களை தட்டுங்க. ஷகதா ரகதா ரபா பாபா பாபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. அந்த பயாவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளே, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளே. மத்தியில நீர் வாங்கப்பா. மறுபடியும் மறுபடியும் பாடுங்க. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால். ஆமென். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துங்கப்பா. ரகதரபா. ஓ நம்மளுக்குள்ள ஆவியை கண்ட்ரோல் படுத்த முடியல, அவ்வளோ கட்டுப்பாட்டின் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுவார். ஓ ரகதர தரதரபா. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதிலே அவர் சித்தம் செய்து வாழ்பவள் நான். இஷ்டம் போல அலைவதிலே அவர் சித்தம் செய்து வாழ்பவள் நான். ஓலியா கரகதர கர நிக்கரகர பாபா ஓதர நிக்கரகதர. பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ள. ஓ ரகதர பாபா பாபா பாபா. ஓ ரகதரபா நீராபா நீராபா. அநேகருக்குள்ள பயாவி இருக்குது, அந்த பயாவில நிர்மூலமாக்குமா. ஓ ரபா பாபா பாபா நீராபா துரபா. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளே. ஓ சொல்லுவோம் சொல்லுவோம் ஹல்லேலூயா. அகற்றிவிட்டேன் கசப்புகளே. வல்லமையின் ஆவியானவர்
ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். சொல்லுங்களா? ஆமா. கர்த்தர் ஜெபத்தை காப்பாருன்னு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மழைக்காக நீங்க ஜெபிக்கணும், வரக்கூடாது. சென்னை பட்டணத்தில் இந்த ஜனவரி வரைக்கும் வரப்போற மழையை கர்த்தர் நிறுத்தணும். மழை தேவை, ஆனால் வெள்ளம் வரக்கூடாது. காத்து தேவை, புயல் வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா? நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல நோய்க்காக ஜெபிக்கலாம். இயற்கை மாற மாற, பனி வர வர, விஷப்பனினால காய்ச்சல் நிறைய பேருக்கு வரும். காய்ச்சல், சளி, இரும்பல். இப்போ கூட நம்ம சர்ச்சில் இருந்து அவங்க சொந்தக்காரங்க போகும்போது ஆவியானவரால் நடத்தப்பட்டு நம்ம போனோம். ஆமென். ஆவியானவரே, ஆற்றலானவரே, இறங்கி வாங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. நல்ல வாய் தருங்க. ஆவியானவரே, ஓ ஆவியானவரே இங்க வாங்க, பக்கத்துல உட்கார. நீங்க சொன்னீங்கன்னா அவர் வருவாரு. நாய் வரும் நம்மளை குலைக்க, இவர் வரமாட்டார். காலையில் கூட வாக்கிங் போனேன். ஊருப்பட்ட நாய் போர்பட்ட மாதிரி கூப்பிடாதே வந்து துணி மோருது. ஏச்சி போ அப்படின்னு. ஆனால் இவர் வந்து அப்படிப்பட்டவர் இல்லை. நம்ம கூப்பிட்டா தான் வருவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து உண்மையாக மரியாதையோட கனத்தோட அவரை நம்ம கூப்பிடும் போது வருவார். கூப்பிடலாமா? எல்லாம் கூப்பிடலாமா? சொல்லுங்க, ஆவியானவரே எங்க இருக்கிறீங்க? கொஞ்சம் இங்க வந்து போங்க. சொல்லாமா? ஆவியானவரே
இயேசுவின் நாமத்தினால் பிதாவே மகிமைப்படுவதாக. பைபிள் சொல்லுது, ரெண்டு ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, கடன்பட்ட ஒரு அம்மா எலிசா முன்னால் வந்து அவங்க கடத்துக்குரிய காரியத்தை சொல்கிறாங்க. 2 ராஜாக்கள் 4:1. தீர்க்கதரிசி ஆகிய வாசிங்க, மைக்கில் வாசிங்களா. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியேனாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாகி கொள்ள வந்தான் என்றாள். ஆமென். சொல்லுது 2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லு என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் இல்லாம. ஆமென். யார் யார் தலையில எண்ணெய்க்குது? எண்ணெய் போட்டுன்னு வந்தீங்களா? இப்போ நான் உங்கள் தலைக்கு எண்ணெய் ஊற்ற போகிறேன், நீங்கள் சீப் போட்டு வாரிக்கணும்னா ஆமென் சொல்லுங்க. லாஸ்ட்டாக எண்ணெய் ஊற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ என்ன, நம்ம கஷ்டத்தை மாற்றணும்னா என்ன தேவை, நம்ம கடத்தை மாற்றணும்னா என்ன தேவை. அப்போ என்னன்றது வந்து பைபிள் சொல்லுது, சங்கீதம் 92:10 வாசிங்களா. 92:10 டக்குன்னு வாசிங்க. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். என் கொம்பை காண்டாமிருகத்து கொம்பை போல உயர்த்துவார், புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுவார்னுக்குது. சோத்ரா. ஏசாயா 61:1 வாசிங்களா. 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அப்ப அபிஷேகம் என்ன தேவை? நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் போனோன்னா, நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற கடன் போனோன்னா என்ன தேவை? ஆமென் சொல்லுங்களா. என்ன தேவை? அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது என்ன, 2 காரியம். அவங்களுக்கு கொடுத்த எண்ணெய் அவங்க கஷ்டத்தையும் கடத்தையும் மாத்துச்சு. அதே போல் அவங்கள சுற்றி இருந்த வெறு பாத்திரத்தையும் நிரப்புச்சு. ஆமென் சொல்லுங்களா. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 3, அப்போது அவள், நீ போய் கேட்டு வாங்கி. அப்ப நம்மளை சுத்தி வெறிய பாத்திரம் இருக்கும், ரட்சிப்பு இல்லாத பாத்திரம் இருக்கும், அபிஷேகம் இல்லாத பாத்திரம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. உங்க பாத்திரத்தை கர்த்தர் நிரப்பணுமா? அப்போ 2 காரியம் அந்த இடத்துல நான் பார்த்த ஒன்று தானே. ஆண்டவர் இந்த வசனத்தை என்னை வந்து நிறைய படிச்சுக்கிறேன். இதுலேருந்து சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். என்னன்றது பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மளுக்குள்ளே இறங்க கட்டாயமாக சொல்கிற நம்ம கடத்தை அவர் மாற்றுவார், நம்ம கஷ்டத்தை அவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நம்மளை எவ்வளோ ஒப்பு கொடுக்குறோமோ கடனுக்காக நம்ம ஓட மாட்டோம். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அவர் நம்மளோட பேசுவார். இதை வாங்காத, இதை செய்யாத, இதை பண்ணாத, பேசுகிற தெய்வம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டும்படி
உன்மேல என் கண்ணை வைத்து சொல்றவர். ஆமென் சொல்லுங்களா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தேவை. என்ன தேவை? என்ன இல்லைன்னா நம்ம கஷ்டத்தில் மாட்டிக்குவோம். பாருங்க, பிள்ளைகளுக்கு கூட என்ன தேவை? யாத்திராகம் 35ஆம் அதிகாரம், யாத்திராகம் 35ஆம் அதிகாரத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்குது. 10 வாசிங்களா? உங்களில் இருதயம் உள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகள் எல்லாம் செய்வார்களாக. வாசஸ்தலத்தையும் அதன் கூடாரத்தையும் அதன் மூடியையும் அதன் கொக்கிகளையும் அதன் பலகைகளையும். இருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது? உங்களின் நாணமுள்ள இருதயம் உள்ள அனைவரும் வந்து கர்த்தருடைய கட்டளின்படியே செய்வாயாக. அப்ப கர்த்தருடைய காரியத்தை எது செய்தாலும் நானும் தேவை. 8 வாசிங்க. விளக்குக்கு எண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஆசாரியுடைய ஏகோத்திலும் மார்ப பதக்கத்திலும் பறிக்கத்தக்க கோமேதகம் முதலிய ரத்தினங்களுமே. ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்க இருதயத்தை நிரப்பி ஆசரிப்பு கூடத்தை கட்டத்தக்கதான நாணத்தை அவர்களுக்கு தந்தார்னு எழுதப்பட்டுக்குது. கர்த்தர் நம்மளை கூட நிரப்பணும். ஆமென் சொல்லுங்களா. கர்த்தருடைய காரியத்தில் எந்த அளவுக்கு நம்ம அவரை மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை நம்ம உயர்த்துறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா, அது 35 யாத்திராகம் 35:4 வாசிங்களா? பின்னும் மோசே 2 வாசிங்களா? 2லேருந்து வாசிங்க. நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாளோ இல்லை, யாத்திராகம் 36:2 மேலேருந்து வாசிங்க. 1லேருந்து. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேலும் கோலியாப்பும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். கர்த்தரால. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரால உங்க இருதயத்தை ஞானத்தின் ஆவியால் நிரப்புவாரே. இதை செய்யாத, இதை வாங்காத, இதை பண்ணாத, நான் பார்த்துக்குவேன். ஆமென். அப்ப இங்க சொல்லுது, கர்த்தரால ஞானமும் புத்தியும் பெற்ற விவேகமும் இதயம் உள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினாங்கன்னு 2 பெசலேயரையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்து ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். ஆமென் சொல்லுங்களா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கூட கர்த்தர் ஞானத்தினால் நிரப்பணும். உங்க பிள்ளைகளை ஞானத்தினால் கர்த்தர் நிரப்பணும். எந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியத்தை நம்ம உண்மையா செய்யறோமோ, பயபக்தியா செய்யறோமோ, அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, நம்மள ஞானத்தின் ஆவியால நிரப்புவாரு. ஆமென் சொல்லுங்களா. பைபிள் சொல்லுது, ஞானத்தின் ஆவியால் சேவான் ஸ்டீபன் நிரப்பப்பட்டதுனால அவர் எதிர்த்து நிற்க முடியலன்னு பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையா என்ன நம்மளுக்கு தேவை. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் அவன் பேசும் ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆமென். அவன் பேசின, அங்க சொல்லப்படுது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க கூடாத இருந்தது. அப்போ ஞானத்தின் ஆவியால் அவங்க நிரப்பப்பட்டாங்க. ஆமென் சொல்லுங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம், என்ன உங்க கிட்ட என்ன இருக்குது, என்ன இருக்குதா, நீங்க கடத்தை மாத்துறன்றாரு. யார் யார் கிட்ட என்னங்குது?
ஆமென் சொல்லுங்களா. எண்ணெய் வச்சிரு, ஊர்ல இருந்து எண்ணெய் எத்தனை வந்துக்கிறீங்களா? ஆமென் ஆமென் சொல்லுங்களா. எங்கேயோ ஒரு இடத்துல செய்தி குத்தாங்க, எண்ணெய் ஒரு பாட்டில் நிறைய ஒருத்தர் எண்ணெய் எடுத்துன்னு வந்து குத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம், சில பேருக்கு சொன்னாவ தான் புரியும், எண்ணெய்னா தான் எண்ணெய் வரும். நான் அந்த எண்ணெயை சொல்லலை, பரிசுத்த ஆவின்ற எண்ணெய் நம்மளுக்கு தேவை. அதுதாங்க சொல்லிட்டு அவர் கேட்குற, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, வேற இல்லை. அப்போ எண்ணெய் என்ன பண்ணும்? பரிசுத்த ஆவியான எண்ணெய் நம்மளை என்ன பண்ணும்? நாணத்தால் நிரப்போம். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. பாரு, எங்க வட்டிக்கு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல போய் அந்த அம்மா நிக்கல. ஆமென் சொல்லுங்களா. எங்க தேவனுடைய ஊழியக்காரங்கிறாங்களோ அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இதை வாங்கினா எனக்கு பின்னால எதுனா நடக்குமா, இதெல்லாம் கேட்குறாங்க. அவர் சொல்றார், உங்ககிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஆமென். இப்போ அவர் அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாரு? உன் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அயலகத்தார்காட்ட வெறிய பாத்திரத்தை வாங்கன்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இப்போ உங்க பக்கத்தில் அக்கத்துல எவ்வளவு பாத்திரம் இருக்கும்? இப்போ நீங்க கடனை வந்து, இப்போ நீ கடன் வாங்க மாட்டே, அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பணும் பைபிள் சொல்லுது. இப்போ உங்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனையை கொடுத்து கூட நீங்க கடன் வாங்காதபடி தடுத்து நிறுத்த ஆண்டவர் போதுமானவராகிறாரு. ஆனா ஆண்டவர் அறியாத தெரியாத ஜனங்க, அதே போல ஆண்டவர் அறிஞ்சியும் ஆண்டவர் கிட்ட வராதவங்க எத்தனையோ வெறிய பாத்திரமா இருக்குதுங்களே. அந்த பாத்திரத்துல நீங்க வாங்குறீங்களா? யார் யார் வாங்குறீங்க? உங்க அக்கம் பக்கத்தில் எவ்வளவு வெறிய பாத்திரங்குது. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. வாங்குறீங்களா? வாயை திறக்க மாட்டீங்களா? எங்க கடத்தை அடிக்கிறதுக்கு நாங்க எங்களால முடியல, அதுக்கு தெரியல அபிஷேகம். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 22, 21, 22 எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும் போது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல இறங்கினார்னுக்குது. ஆமென் சொல்லுங்களா. ஆனா அதே லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தா பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் பலப்பட்டு அங்க இருந்த பல பேருடைய வியாதியை அவர் நீக்கி போட்டார். ஆமென் சொல்லுங்களா. அங்க லூக்கால எழுதப்பட்டிருக்குது. பல வியாதி உள்ளவர்களை அவரு சொஸ்தமாக்குனார்னுக்குது. பேதுரு வீட்டில் போய் மாமி காய்ச்சல் ஆகிறத பார்த்து அவங்க காய்ச்சல ஜுரத்தை நீக்கினார்னு எழுதப்பட்டிருக்குது. சபையில இருந்த பிசாசுகளை சபையில் இருக்கிற சபைக்குள்ளேயே வந்து அவருக்கு விரோதமா பேசுது. யாரை கெடுக்க இங்க வந்தன்னு கேட்டது. அவர் சொன்னார், பேசாத போனார். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. இனி காலையில் அந்த எண்ணெயை கர்த்தர் எங்க மேல ஊத்தணும். இயேசு கிறிஸ்து மேல இறங்கின அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்க மேல ஊத்தணும். தாவீது மேல இறங்கின அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு ஊத்தணும். ஆமென் சொல்லுங்களா. என்ன கேட்கணும்? ஆமென். ஆமா, நம்ம உண்மையாவே கர்த்தருடைய பிள்ளைகள். உங்க ஏன் கடன் நிறையங்குது, ஏன் கஷ்டம் நிறையங்குது, ஏன் உங்க குடும்பத்தில் வந்து நிம்மதியே இல்லாத இருக்குது? நீங்க பரிசுத்த ஆவியானவரை பத்தி பெருசா நினைக்கிறதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நான் பார்த்தேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன, 15 வருஷத்துக்கு முன்ன பின்னால போகும்போது எங்க கூட இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் பரிசுத்த ஆவியிலன்னு அழுவாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க அழுவல, எப்போ முடியுமோ வெளியே ஓடலான்னு இருக்குதுங்க நம்ம சபை பிள்ளைங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ அப்படிலாம் இல்லை. எல்லாம் 17 வயசு 15 வயசு பசங்க. அந்த ஒரு தம்பி அழுத போயிட்டாரு, பரிசுத்த ஆவி எனக்கு தேவை. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. அந்த கூட்டம் பார்ப்பேன் நான், அப்படியே புகைய போல அந்த இடம் நிரம்பி இருக்கும். இன்னைக்கு எவ்வளோதான் கத்துனாலும் பசங்க வாயை கூட தரங்க மாட்டேது, இப்படியே தாங்க இதுங்க. எவ்வளோனா கத்துங்க பாஸ்டர், முடிஞ்சோடனே நான் ஆமின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஜபம் வரும். ஏன்னா ஆத்மாவே கத்தர், இவர் என்னமோ புள்ள ஜபத்திலே இருந்த மாதிரி பேசுவார். நரம்பணும். ஆமென் சொல்லுங்களா. வெறிய பாத்திரமானா
நீ உன்னோட கூட இருக்கிற மற்ற பிள்ளைகள் வெறும் பாத்திரம் அதை தான் சொல்லுவாங்க, அது வெறிய பாத்திரம்னு வாங்க. வெறிய பாத்திரத்தை வாங்கி நீ நிரப்புறவங்களா மாறணும். ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்க. உன் கடத்தை கர்த்தர் ஃபர்ஸ்ட் மாற்றுவார். நீங்கள் யோவான் சுவிசேஷத்துக்கு போனால் இந்த குடம் எண்ணெயை கொண்டு வந்த குடம். ஆமென். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 6 வாசிங்களா. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஆமென். அந்த மைக்கு அவங்க காட்டக்கூடாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? குடம். யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொருத்தரும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 அங்க ஜாடி வைக்கப்பட்டிருந்ததுதான். ஆமென். குடம். அல்லேலூயா. இப்போ அந்த இடத்துல நீங்க மேலே பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் ஒரு கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்து போறாரு. ஆமென். அதுக்கு முன்னே இயேசு கிறிஸ்துடைய தாயார் அந்த கல்யாணத்துக்குள்ள போறாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து போகிற இடமெல்லாம் அற்புத அடையாளம் அதிகமாக நடக்கும். அதனால நிறைய பேர் அவரோட இணைவாங்க. அந்த கல்யாண வீட்டில் நல்ல பிரியாணி தான் பண்ணி வச்சிருக்கலாம். ஆமென். 100 பேர்னா 200 பேர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமென் சொல்லுங்களா. எல்லாம் காலி ஆகிடுது. இப்போ அவங்க அம்மா வராங்க. 3 வாசிங்களா. திராட்சரசம் குறையுள்ள பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆமென். மைக் ஆஃப் பண்ணீங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, நல்லா இதை கவனிச்சிக்கணும். இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஜப குறிப்பு கொடுக்குறாங்க. அங்கே திராட்சை ரசம் இல்லை, அங்கே ரசம் ஆயிடுச்சு, சாம்பார் இல்லை. ஆமென். பிரியாணியில் கறியே இல்லை, எலும்பு தாங்குது சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ அவர் சொல்கிறார், அம்மா அம்மானு கூட சொல்ல, பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை உன்னை இங்கே வரல, அதங்கட்டி என்னை கூப்பிடாது. இப்போ எப்படி இருக்கும் நீங்களும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வரீங்க, ஒரு ஜப குறிப்பை தரீங்க, நான் சொல்கிறேன், நான் இப்போ பண்ண மாட்டேன். ஆமென். உன்னை கத்தர் என்கிட்ட அதை பற்றி பேசலைன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? திட்டிக்கினே வெளியே போவீங்க. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கேட்டுங்க, சபைக்குள்ள வரவங்க வெளியே நிற்கிறவங்களா இருக்கக்கூடாது, இயேசுவோட இணையிறவங்களா காணப்படணும், ஊழியக்காரங்களோட இணையிறவங்களா காணப்படணும். சபை எந்த காரியத்தை குறித்து தேவன் சபையில் பேசுகிறாரோ, சபையை நடத்த விரும்புகிறாரோ, அந்த காரியத்தில் நம்ம வெளியே நிற்கக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. என்கிட்ட கர்த்தர் காட்டினார், வெளியே நிற்கிறவங்கள காட்டினார். வெளியே நிற்கிற வரைக்கும் நம்ம ருசி தெரியாது கர்த்தரை பற்றி. ஆமென் சொல்லுங்க. ருசி குறைவானதை தான் நம்ம சாப்பிடுவோம். உங்களுக்கு ருசி ஓணுன்னா ஆண்டவரோடு நம்ம இணையணும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை நம்ம தட்டி விடக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. நீங்க இந்த புள்ள பார்த்துங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரலன்னு சொல்றார். இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அதை பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் 53 வாசிங்களா. அவள் மரித்து போனான் என்று அவர்கள் அறிந்ததினால். கொஞ்சம் இருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்குது, இயேசுவின் தாய் வெளியே வந்து வெளியே நின்று உங்க அம்மா வந்திருக்கிறேன்னு போய் சொல்லுன்னு சீசர்கள் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு,
அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவர் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. இதை நல்லா கவனிக்கணும். இப்போ அந்த உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணீரை கூட திராட்சை ரசமாக மாத்திர அற்புதங்களை செய்ய இயேசு வல்லவராகிறாரு. உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணுமா, அதிசயம் நடக்கணுமா? ஆனால் சில காரியங்கள் சோதிக்கிற போல ஆண்டவர் பேசுவார். அதை நம்மளை என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம கோபத்தோட எரிச்சலோட அதை தட்டி விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அந்த இடத்துல சொல்கிறாங்க, திராட்சை ரசம் குறைஞ்சிருக்குது, சாப்பாடு குறைஞ்சிருக்குது, கல்யாணத்தில் கொஞ்சம் அதுக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்கன்றாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, இன்னும் என் வேலை வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். இந்த இடத்துல அவரை பார்க்கலான்னு வராங்க அவங்க தம்பியும் அவங்க தாயாரும். அவர் சொல்கிறாரு, ஜபத்தில் உட்காந்து ஜபத்துக்குள்ளேயே இல்லாத வெளியே இருக்கிறவங்க அவங்க என் தாயா என் சகோதரனா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வெளியே சபைக்குரிய காரியத்தில் எதுலேயும் நம்ம செய்யாத வெளியே நிற்கக்கூடாது, வெளியே இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்க. மரியா வெளியே நின்னாங்க, நம்ம வெளியே நிற்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள். ஆனாலும் மரியாள் ஒரு தாயாக இருந்ததுனால அது அவங்களுக்கு அவமானமாக இல்லை. இப்போ நம்ம சில பேருக்கு சொன்னா சொல்லுவோம், வெளியே நிற்காத, ஆமென், வெளியே போய் போன் பண்ணாத, வெளியே போய் டிஃபன் பண்ணிட்டு உட்காராத அப்படின்னா கோபம் வரும். இது நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நான் ஆண்டவர் என்கிட்ட பேசணும் ஒரு காரியம். நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாமே வெளியே தாங்கிறாங்க, ஒரு இடம் இல்லை. ஆமென். அதுக்கு நீ ஜெபம் பண்ணுறியா? இந்த வருஷத்தில் கர்த்தர் ஒரு நல்ல இடத்த கொடுக்க நீ ஜெபம் பண்ணுறியா? ஆமென். புது வருஷத்துக்குள்ளே கடந்து போகிறோமோ ஒரு 20 பேர் நான் ஞானஸ்தானம் எடுக்க நீ ஜெபம் பண்ணுறியா? அதெல்லாம் என்னால் முடியாது. எனக்கு நீ ஜெபிக்கணும். ஆமென். வேற கதைலாம் எனக்கு தேவையில்லை. நான் வரேன்னா அது எனக்கு ஜெபிக்கணும். அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்களா. உங்களுக்கு ருசி உள்ள காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா, கர்த்தர் சில காரியங்களை சொல்லும் போது நம்ம கேட்டு செயல்படுறவங்களா மாறணும். அதை எதிர்த்து நிற்கக்கூடாது. அந்த யோவான் அதிகாரத்தில் பாருங்க, இப்போ அவங்க கிட்ட சொல்கிறாரு, அவங்க வேலைக்காரர்கிட்ட போய் என்ன சொல்கிறான் பாருங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். நம்ம சொல்லுவோம் அது மாதிரி. பாஸ்டர் காலையிலேயே ஒரு ஜெபம் பண்ணுன்னா இன்னும் என் வேலை வரலன்றாரு, என் வயிற்று வலி எனக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். வார்த்தை இயேசு கிறிஸ்து வார்த்தையை அவங்க என்ன பண்ணாங்க, மதிச்சாங்க. இவர் சொல்கிறாருன்னா எதுவும் நம்மளுக்கு விரோதமாக இருக்காது, நல்லதுக்கு தான் பேசுவார், நல்லதுக்கு தான் சொல்லுவார்னு அவங்க மதிச்சாங்க. அது போல தான் சபையில் கூட சொல்கிற காரியங்களா உங்கள் நல்லதுக்காக தான் இருக்குன்னு நீங்கள் மதிக்கணும். அதை என்ன பண்ணக்கூடாது, தட்டி விடாதீங்க. நீங்கள் தட்டி விட ருசி இல்லாதவங்கள போயிடணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம மற்றவங்களுக்கு ருசியாக இருக்கணும், நம்ம குடும்பம் மற்றவங்களுக்கு ருசியாக இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அங்கே பாருங்க, இப்போதான் அவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற 3 குடம் தண்ணீரை 3 குடம் தண்ணி எடுத்து அங்கே இருக்கிற அந்த ஜாடியில் போட்டு ஜாடியில் போய் நிரப்புன்றாரு. உங்களை கூட கர்த்தர் நிரப்புவார். என்னென்ன கசப்பான காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்குது கர்த்தர் அதை மாற்ற நிரப்புவார். ஆனால் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறியா? ஆமென். கசப்போடு இந்த இடத்துல வந்திருக்கிறியா? சமாதானம் இல்லாத வந்திருக்கிறியா? மன உளைச்சலோடு இந்த இடத்துல உட்காந்துக்கிறியா?
கர்த்தர் உங்களை நிரப்புவாரு. உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பை எடுக்க நிரப்புவாரு. உங்களுக்குள்ள இருக்கிற மன கஷ்டங்களை நீக்கி போட நிரப்புவாரு. அங்க சொல்லப்பட்டிருக்குது அந்த அதிகாரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா 7, இயேசு வேலைக்காரனை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். 10 எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். உங்களை கூட கர்த்தர் நல்ல ரசமா மாத்துவாரு. அப்போ நம்ம உண்மையாவே கர்த்தருடைய காரியம் எதுவா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, தட்டி விடக்கூடாது. அங்க ஜபத்துக்கு வானான்றாரு. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணல, நான் தான் வந்திருக்கிறேன் அப்படி. இப்போ தாயாரே வெளியே நின்று கூப்பிட்டா, இப்போ அவர் என்ன பண்ணோம், உள்ளவாமா தம்பி பேதுரு அப்படி போ, யாக்கோப்பே அப்படி போ, எங்கள் அம்மா வந்துட்டாங்க உட்கார வைந்தானே உட்கார வைக்கணும். அவங்க ஜபத்தில் இல்லை, வெளியே இருக்கிறாங்க. வெளியே இருக்கிறவங்க வெளியே இருக்கட்டும். ஆனால் ஜபத்தை மதித்து, சர்ச்சையை மதித்து, ஆமென், வசனத்தை மதித்து யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் எங்கள் தங்கச்சி, அவங்க தான் எங்கள் அம்மா, அவங்க தான் எங்கள் அண்ணன்றாரு. நீங்களாம் யாரு? ஏசப்பாக்கு தங்கச்சி, அண்ணன், நீங்களாம் அம்மா, நீங்களாம். ஆனால் வெளியே இருக்கிறீங்களா உள்ள இருக்கிறீங்களா சொல்லுங்களா? இப்போ உள்ள இருக்கிறீங்க. நீங்கள் எப்பவுமோ ஆண்டவரோட கூட இணையணும், சர்ச்சையோட இணையணும். நீங்க வெளியே நிற்க கூடாது. ஆமென் ஆமென் சொல்லுங்களா? அது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. ஆண்டவர் எங்கிட்ட காட்டினார், சபையை காட்டினாரு, பெரிய நம்ம சர்ச்சை காட்டினாரு. அதுல ஒரு கூட்டம் துதிக்குது, இன்னொரு சில பேர் வெளியே நின்னுக்கிறாங்க, வெளியே நின்னுக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவரை நான் கேட்டேன். ஆண்டவர் கேட்குறேன், இல்லை என் வார்த்தையை மதிக்காத யாரா இருந்தாலும் அவங்க வெளியே தான் நிற்பாங்க. அப்போ நம்ம உண்மையாவே வெளியே இருக்கக்கூடாது. வெளியேன்றது என்னன்னு தெரியுமா? சர்ச்சில் ஆண்டவர் எதை சொல்றாரோ ஊழியக்காரங்க மூலியமாக தான் பேசுவார். நீ உபவாசம் போடணும், நீ ஜெபம் பண்ணணும், இது மாதிரி பல மீட்டிங் நடக்குது, அதில் நீ கலந்து கொள்ளணும். உங்கள் குடும்பத்துக்கு பல பிரச்சனை வர போல இருக்குது, அதுக்கெல்லாம் எங்களோட ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீ அதை தட்டி விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். எங்களோட இணைய ஒப்பு கொடுங்க. நான் பார்த்தேன், ஒரு வீடை பார்த்தேன், இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தேன். வெள்ளிக்கிழமைலேருந்து ப்ரேயர் நடக்குது. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், நான் இந்த சாயந்தரம் ஒரு வீட்டில் ப்ரேயர் நடத்தணும். நான் அந்த வீட்டில் பார்த்தேன், நிறைய மந்திரம். அந்த வீட்டாருக்கா தெரியாது. ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்தேன், அந்த வீட்டில் நிறைய பிசாசுடைய போராட்டங்கள் அந்த குடும்பங்களுக்கு விரோதமாக வைத்திருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு போய் நான் வீட்டில் ப்ரேயர் பண்ணுறேன், என்னை தூங்கவே விடலை. அந்த ஆவி சொல்லுது, எதுக்கு நீ அங்கே ஜெபம் பண்ணுவ, எதுக்கு அந்த இடத்துல நீ அவங்கள ஆத்தி தேத்துவ அப்படின்னு கேட்குது. ஆமென் சொல்லுங்க. கடவுள் அறிவார். அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த ஆவியை நான் பார்த்தேன், என் மனைவி பார்த்தாங்க. ஆமென் சொல்லுங்க. வீட்டில் வீட்டில் நிம்மதியாக படுக்கவும் முடியல. நேற்று உபவாசம், வெள்ளிக்கிழமை உபவாசம். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு வெடிகாலெல்லாம் கர்த்தர் பக்கத்தில் உட்கார்ந்து தான் இந்த இடத்துல நாங்கள் நின்றுக்கிறோம். ஏன் நீ வெளியே நிற்காத, நீ உள்ள வந்துரு. சர்ச்சை எது சொன்னாலும் உனக்கு பல வேலை இருக்கலாம், பல பிஸியாக இருக்கலாம் நீ. ஆனால் சபையில் சில காரியங்கள் எச்சரிக்கிறாருன்னா அதுக்கு நீ கூட இணைஞ்சிடு. அதையா நீங்க இப்படி பேசுறீங்க, அதையா இப்படி கேட்குறீங்கன்னு சபைக்கு விரோதமாக வாயை திறக்காத. நீ ருசி இல்லாதவங்களா போயிடுவ. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அங்க எண்ணெயை பார்க்குறோம், இங்க திராட்சை ரசத்தை பார்க்குறோம். ஆமென். ஆமா, நீங்க கூட ஒரு திராட்சை ரசமா மாறணும். உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பெல்லாம் கர்த்தர் மாத்தணுமா? மாத்துவாரு. ஆமென்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் யாரும் எனக்கு ஜெப குறிப்பு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை தெரியுமா? உங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு. ஏன்னா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமே. உங்கள் வீட்டில் சண்டை ஆனால் கூட என் வீட்டில் கர்த்தர் அதை சொல்லிட்டு போயிடுறாரு தெரியுமா? யார் வீட்டில் பேய் பிடிச்சா கூட அந்த வீடு பேயில் அந்த வீட்டை சண்டை போட்டுருந்தா எங்கள் வீட்டில் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வீட்டில் இது நடக்குது, நீ ஜெபி, நீ ஏந்துறன்றாரு. ஆமென் சொல்லுங்களா. நாங்கள் யாரும் உங்களை விட்டு வெளியே இல்லை, உங்களோட கூட தான் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். நீங்கள் வெளியே போயிடாதீங்க, வெளியே நின்றாதீங்க. கசப்பான காரியம் உங்களுக்குள்ள வானா, இனிப்பான காரியத்தை கத்த தர விரும்புகிறாரு. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. உங்களை கத்த ருசி உள்ளவங்களா மாற்ற விரும்புகிறாரு. முடிக்க போகிறோம். அங்கே பார்க்குறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா சோத்திரம், ஒரு வசனத்தை பார்த்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். சட்டை நேடுங்களா என்ன தூக்கி வை முதல்ல 18 கொஞ்சம் எடுமாம்மா. 18ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை வாசிப்போமா? அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். விறகுகள் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். உங்கள் வீட்டில் தண்ணியை நீங்கள் ஒன்று வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மேலே ஊற்றணும். நீங்கள் போனோடனே அதை செய்யணும். 4 குடம் இல்லைன்னா கூட குடம் வாங்கிடுங்க புதுசாக. ஆமென் சொல்லுங்க. யார் ஜெபம் பண்ணலையோ அவங்க மேலே தண்ணியை ஒரு குடம் தண்ணியை ஊத்துறியா? ஆமென் சொல்லுங்க. ஊத்துன என்ன அடிப்பார? மிளகா தண்ணியோடு ஊத்து, அடிக்க மாட்டார். அப்போ இங்கே பார்க்குறோம் 12 குடம் தண்ணியை 4 குடமா 3 வாட்டி அந்த இடத்துல ஊற்றப்படுறாங்கன்னு எழுதப்பட்டுக்குது. ஆமென் சொல்லுங்க. இந்த காலையில் கூட கர்த்தர் உங்க மேல ஊத்த வந்திருக்கிறாரு. ஆமென். வெறுகு மேல பலியா ஆடை வைத்துட்டு அதுக்கு மேல தண்ணீரை ஊற்றி அந்த இடம் முழுவதும் ஈரமாயிடுது. ஈரத்தில் எதனா எரியுமா? ஆமென் சொல்லுங்க. உங்களெல்லாம் கூட கர்த்தர் ஈரமாக்கிடுவார் ஆவியானவர். நீங்க பார்த்தீங்கன்னா எரேமியா 4:14 வாசிங்களா? 4:14 டக்குன்னு வாசிங்க. எரேமியா 4:14. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படி உன் இதயத்தை பொல்லாப்புக்கு கழுவி. ஒரு நிமிஷம் இருங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் எரேமியா 14. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன். இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன். நீங்களா யாரு? வெறுகு. இதுல தேல் இருக்கலாம், பல்லி இருக்கலாம். ஆமென். இன்னைக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொளுத்தணும். இல்லை பூரா கூட இருக்கும் சில இதில். ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3 வாசிங்களா? டக்குன்னு வாசிங்க. 8:3. சவுல் வீடுதோறும் நுழைந்து புருஷரையும். அப்போஸ்தலர் 28:3 வாசிங்க. 28:3. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் கூட இங்க இருக்கிற விறகுகளை சிலது வாரி போட போறேன். இப்போ எண்ணெயை ஊற்றி கர்த்தர் அதை பற்ற வைக்கணும்.
எந்த அந்த வெறுவு ஈரமாகுது இன்னைக்கு கத்தர் அதை அக்னியாக மாற்றிடுவார். ஆமென் சொல்லுங்க. அங்கே சொல்லப்பட்டது சில வெறுகுகளை வாரி நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவ்வி கொண்டது. தெரியல இப்ப எந்தெந்த இப்ப விரியன் பாம்பு யார் யார் மேல எங்க இருக்குதுன்னு தெரியல. பயமாகுது கையை வைக்கிறதுக்கு. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. இந்த ஜபத்தை 40 நாள் தொடங்கும் போது நான் பார்த்த ஒரு காரியம், நிறைய பேருக்குள்ள பல பிரச்சனை கர்த்தர் என்கிட்ட காட்டினார். கொஞ்சம் பிரச்சனை இல்லை, இவங்க வாயை திறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கு தான் நாங்கள் இந்த இது கொடுத்துருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதா எல்லாம் எழுதி ஏற்றுனுவாங்க. ஆமென். நம்ம பின்னால் கூட எழுதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஜபம் பண்ணிடலாம். கர்த்தர் எல்லாம் பிரச்சனையை மாற்றிடணும். அப்போ நான் பார்த்தேன், ஒரு லாரி குப்பை லாரியை போல் நாங்கிறேன். அவங்க எல்லா பிரச்சனையும் எடுத்துன்னு வந்து கொட்டுறாங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அதை நான் கர்த்தர் என்கிட்ட காட்டினேன். என் பிள்ளைங்க 2 பேர், என் 2 பிள்ளைகளும் அந்த பிரச்சனையை எனக்கு வர அந்த போராட்டங்களை அவங்களுக்குள்ள அழுத்துது, என் மனைவிக்குள்ள அழுத்துது. இதை நான் காலையில் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் காட்டினாரு. சோத்திரம். அந்த நேரத்தில் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலேருந்து ஒரு வசனத்தை நான் பேசினேன். அப்போஸ்தலர் 20 20ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 19 வெகு மனத்தாழ்மையோட மிகுந்த கண்ணீரோட யூதருடைய தீமையான யோசனையும் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். ஆமென். எலியா இப்ப அங்க இருக்கிற வெறுகெல்லாம் தூக்கின்னு வந்து கொளுத்தி அதை அக்னியா மாத்துறாரு. ஆனா அந்த இடத்துல ஆகாப்பும் எசபேலும் அவரை துரத்தி அடிச்சாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. இங்கே பவுல் ஆமென் சொல்லுங்க. உங்களை நாங்கள் அக்னியாக மாற்றும் போது உங்களுக்குள்ள எத்தனையோ போராட்டங்களை எங்களை எதிர்த்து நிற்க என்ன அதிர்ட்டுது. உனக்கு ஏன்பா அந்த ஏரியாவில் வேலை? அவங்க பயந்து போட்டமா இருந்து அவங்க எங்கள் சபைக்கு வராங்களே, அவங்க பேய் பயத்தில் பயந்தா நான் அப்புறம் அவங்களுக்கு யாருன்னா வேப்பிலை எடுக்கிறதுக்கு முன்னே நான் தானே அவங்கள வந்து காப்பாற்றணும். சொல்லுங்க. அதில் ஒரு 3 ஜப வீரர் கூட வந்தாங்க. அவங்க வந்து கிளேடியா பண்ணாங்க ஜபம். ஆமென் சொல்லுங்க. அந்த எடுப்பு யாரோ செத்தவன் எங்கேயோ போயிட்டான் பாவம். அவன் குடும்பம் படுற பாடு கொஞ்சம் இல்லை. இங்கே உட்காந்தாரு, அங்கே வந்தார், இங்கே போனாருன்னு அதுலேயே அந்த குடும்பம் தேங்கின்னு இருக்கும். நம்ம ஆளுங்க நாய் கொலைச்சாவோ போதும் வந்து நிற்கிறார். பத்தியா தெரியும் எனக்கு, கொயாவுன்னு நிற்பான்னு தெரியும். ஐயோ எப்பா அந்த வீடே அதில் இருக்குது புல்லா. கேட்டுப்பார். இப்போ சொல்லுவாங்க அவங்க, அது ஒரு பெரிய சாட்சி. ஆமென் சொல்லுங்க. அப்புறம் சொன்ன மரியாதையாக போயிடு, இந்த வீடு எங்கள் வீடு. இது என்ன இந்த இடத்துல என்ன நீ வந்து இப்படிலாம் இருக்கிறது? சொல்லுங்க. பாவம் இல்லை அவங்க குளிச்சுன்னு அந்த இடத்துல வந்து நிற்கிறது சுடுகாடையில். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இங்கே பார்க்குறோம் மறைக்கிறது இல்லை. என்ன சொல்கிறாரு அந்த வசனம்? என்ன சொல்லுது? பிரயோஜனமானது ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கல. அப்படியே வெளியே பேசுறேன் வெகுளி போல. பாஸ்டர் எல்லாத்தையும் கொட்டுவார். வேற என்ன பண்றது? ஆமென் சொல்லுங்க. சில வீட்டில் புருஷன் பண்ணாலும், சில வீட்டில் மனைவி பண்ணாலும், சில வீட்டில் பிள்ளைங்க பண்ணாலும் சொல்லி தான் ஆகணும். அந்த நேரத்தில் தான் பூரா வந்து கடிக்குது, தேல் வந்து கொட்டுது. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் அக்னியாக மாறக்கூடாதா? அதுக்கெல்லாம் நீங்கள் அக்னியாக மாறக்கூடாதா? பவுல் கையில் வந்து அப்படி தொங்குது. ஆமென் சொல்லுங்க. கீழே வாசிங்க.
21 தேவனிடத்துல மனம் திரும்புவதை குறித்தும் மனம் திரும்புகிறதை குறித்து உன்னை கர்த்தர் எதுக்காக உங்கள்கிட்ட மனம் திரும்பு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் சாட்சியாக அறிவித்தேன். சாட்சியாக இன்னைக்கு இப்போ சாட்சி சொல்லி ஆகணும். இப்போ ஆமென். அவங்க சொல்ற சாட்சியை கேட்டால் நீங்களே ஆடி போயிடுவீங்க. உங்க மேல எந்த ஆவி இருந்தாலும் ஓடும். டைமா தோத்தான இரு, நானும் அதை பார்த்துருந்தாங்கிறேன். அது போய் அவர் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வர வச்சுட்டுக்கிறேன் அதில். அம்மன் சொல்லுங்களேன் கீழே. இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது 40 நாள் ஜபத்துக்கு. என்னங்க காடை போட்டு விட்டு நான் போய் கஷ்டப்படுறேன். அவர் வந்து சொல்றாரு எதுனா கொடுத்துட்டு போங்கன்னு. எங்க மேலே இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது, கீழே இருக்கிறது பிடிக்கல. இப்போ கிளச்சில் தான் அழைக்கணும். யார் யார் வீட்டுக்காருக்கு இது பிடிக்கலையோ உங்கள் கையில் நீங்களே அழைச்சி என்ன பண்ணோம், என் கையில் எடுத்துன்னு வந்து கொடுத்துடலாம். என்ன சொல்லப்பட்டுக்குது? நம்புங்க. நீங்கள் ஜபம் பண்ணும்போது எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுங்க என்று நம்புங்க, அவைகள் உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கு 11:4. கீழே என்ன சொல்லுது? கர்த்தருக்கு நீங்க என்ன செய்வீங்க? நாங்க கர்த்தருக்கு ஆமென் எதனா ஒன்று செய்கிறோம். அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அவனை முடிக்க போறேன். அப்போ பாருங்க, முடிக்க போறேன். அப்போ அங்கே நீங்கள் பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வெறுகெல்லாம் வச்சு ஆமென், ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, நான் இன்ற தினம் பேசுறது உன்னுடைய வார்த்தையா இருந்தா ஆமென் வானத்திலிருந்து அக்னியை இறக்குன்றாரு. அந்த 1 ராஜாக்கள் 18:38 எழுதப்பட்டிருக்குது. எலியாவின் ஜபத்தை கேட்டு வானத்திலிருந்து தேவன் அக்னி இறக்கி அவங்க அதை பச்சித்து போடுறாரு. இப்ப கூட உங்க மேல ஒரு அக்னியை கர்த்தர் வைப்பாரு. உங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தில் கர்த்தர் பச்சிப்பாரு. உங்க குடும்பத்துக்கு விரோதமா வர காரியங்களை எல்லாம் பச்சிப்பாரு. ஆமென் சொல்லுங்களா? நல்லா ஆமென் சொல்லுங்க. அங்க நம்ம பார்க்கிறோம் அந்த 1 அந்த அப்போஸ்தலர் 28 அந்த பாம்பு அந்த அனல் ஒரைய 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 பவுலுடைய கையை பிடிச்சி கடிக்க பார்க்குது. ஆனா பவுல் மேல இருந்த அக்னி அந்த பாம்பை தீல அப்படியே ஓதுறது. ஒரு சேதமும் பவுலுக்கு காணப்படலன்னு அங்க எழுதப்பட்டுக்குது. அங்க பார்த்தவெல்லாம் சொல்றான், மந்திரம் பண்ணவன் சொல்றான், சூனியம் பண்ணவன் சொல்றான். ஆமென். இன்னும் கனவு மனைவி பிரியாதங்கிறாங்களே, அது எப்படி? சர்ச்சைக்கு போனாங்க, பாஸ்டிங் பண்ணாங்க, கர்த்தர் மாத்திட்டாரு. ஆமென். நம்மள சொல்லக்கூடாதா? அப்போ பாருங்க அக்னி. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. அவ ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் குடம் என்ன குடம்? எண்ணெய் கொண்டு வந்த குடம். 2வது குடம் திராட்சை ரசத்தை கொண்டு வந்த குடம். 3வது குடம் தண்ணியை கொண்டு வந்த குடம். அப்போ உங்க வீட்டில் யாரு ஜெபம் பண்ணாத தூங்கினாலும் ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்து. நான் ஊத்திக்கிறேன். ரொம்ப பேர் குடிப்பானுங்களா, அந்த குடியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. வானுங்க. நான் பார்ப்பேன், அடிக்க கிடைக்க மாட்டேன், தண்ணி எடுப்பேன், அப்படியே 4 குடம் தண்ணி கூட ஊற்றிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஊற்றி காதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவேன். ஐயா உடனே தெரிஞ்சு என்ன ஆச்சுன்னு வரு, அட பாவி வீட்டெல்லாம் உடைச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? ப்ரேயர் பண்ணலாமா? அப்போ பாம்பு, தேள், பல்லி, பூரா ஆமென் எதுவாக இருந்தாலும் கட்டையில் கத்தரை எரிச்சுன்னு அதை நான் கையை தொட மாட்டேன். இப்போ நான் கையை தொடுறதில்ல, இப்படி தான் ஊற்றலான்னுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. கட்சிட்டா என்ன பண்ணுறது? ஜெபம் பண்ணலாமா? கடத்தை கத்தர் மாற்றுவார். உங்கள் கடத்தை கத்தர் மாற்றுவார். உங்களை சுற்றி இருக்கிற
வெறிய பாத்திரத்தை வாங்கி நிரப்புங்க. உங்களுக்கு வர பிரச்சனையே நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளேயே முழிக்கிடாதீங்க. உங்களை போல பல பேர் அந்த பிரச்சனைக்குள்ளே இருப்பாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி வருதுன்னா, ஒரு கஷ்டம் வருதுன்னா, ஒரு கடன் வருதுன்னா, ஒரு சமாதான கேடு வருதுன்னா, உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அதே போல பல பிரச்சனைகள் இருக்கும். நீ உன் பிரச்சனையை ஒரு பக்கம் தள்ளு, அவங்கள வாங்க, அந்த பாத்திரத்தை வாங்க, அதை நிரப்பு. உன் கடத்தை கர்த்தர் மாற்றுவார், உன் கஷ்டத்தை கர்த்தர் மாற்றுவார். அந்த திராட்சை ரசத்தை போல நம்ம மாறணும். நம்மளுக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மதிங்க. வெளியே நிற்காதீங்க, சபையை விட்டு வெளியே நிற்காதீங்க. ஆண்டவரோட இணைங்க, ஊழியக்காரங்களோட இணைங்க, சபை சொல்றதெல்லாம் கேட்டு கீழ்ப்படிங்க. மூணாவது, நம்ம வெறுகா மாறணும். அந்த வெறுகளை எப்படி அக்கினி இறங்குச்சு, உங்க மேல கர்த்தர் அக்கினி இறக்குவாரு. உங்களுக்குள்ள பாம்பு இருந்தாலும், தேள் இருந்தாலும், மந்திரம் இருந்தாலும், சூனியம் இருந்தாலும், அதை எரிக்கிற அக்கினி உங்க மேல இறங்கும், உங்க குடும்பத்தார் மேல இறங்கும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் கொடுத்த அந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இங்க வந்த ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். யார் சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து காணப்படாதபடி மாம்சத்துக்குள்ளேயே இவர்கள் நடந்திருந்தாலும், இன்னைக்கு உண்மையாவே இவங்க வீட்டில் நீங்க நிரப்பணும். அந்த தண்ணீரை, அந்த குடத்தை நிரப்பந்த போல, பாத்திரத்தை நிரப்பந்த போல ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க எண்ணெயால நிரப்பணும். அபிஷேக எண்ணெயால நிரப்பணும். சுவாமி, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல